ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம்ஸ் மாறுமா? ஆனுவல் பிளான்ல எந்த சேஞ்சஸாவது இருக்குமா? இல்லை சிலபஸ்லாம் மாற்றுவாங்களா? என்ன அப்டேட் நடக்கும்? நாங்கள் படிக்கிறதா இல்லையா? இல்லை படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகுமா? அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் ஆகிறதுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு லிங்க் இருக்காது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, பட் கவர்மெண்ட் கீழே அவங்க செயல்படுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஆட்களை அவங்க எடுத்து கொடுக்குறது அவங்களோட பொறுப்பு. ஸோ புது கவர்மெண்ட்டே இப்போ ஏறக்குறைய விஜய் அவர் தலைமையில் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அவங்க வரக்கூடிய டீமு அடுத்த வருஷம் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளானர்லையோ இல்லை டிஎன்பிசி இப்போ சொல்லியிருக்கக்கூடிய சிலபஸ்லையோ எந்த சேஞ்சஸும் அவ்வளோ சீக்கிரமாக வரப்போகிறது இல்லை. இன்கேஸ் உங்கள் சிலபஸில் சேஞ்ச் இருந்தாலும் அது 3 மாதத்துக்கு முன்னாடியே டிஎன்பிசி சைட்லேருந்து அவங்களோட வெப்சைட்டில் அஃபீஸில் சொல்லுவாங்களே தவிர இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் தைரியமாக பயப்படாமல் படிக்கலாம். புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் ரெக்ரூட்மெண்ட்டோட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே ஒழிய அந்த ப்ராசஸில் பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்புகிறோம். ஏன்னா வரக்கூடிய கவர்மெண்ட் அப்படி இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களோட ப்ரிப்பரேஷனில் அரசு வேலைக்கு வாங்கிடுங்க. தேங்க்யூ.